வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 24ஆம் தேதிக்குள்ளே சீல் போட்ட கவரில் கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. மானிட்டர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நேற்று நடைபெற்ற விசாரணையில் செந்தில் பாலாஜி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அது நீதியரசர் கார்த்திகேயனால் நிராகரிக்கப்படுகிறது. அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு என்ன நினைக்குது? அமலாக்கத்துறை இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது, திடீர்னு வேகம் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்மளே சொன்னோம் என்னங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்ட்டு. திடீர்னு வேகம் எடுக்குது, ஏன்னு தெரியல. அமைதியாக இருந்த அமலாக்கத்துறை வேகம் எடுப்பதன் காரணம் என்ன? இது செந்தில் பாலாஜிக்கு சிக்கலா? இது முழுக்க முழுக்க என்ன நடந்தது, சட்டம், இதை பற்றி தான். செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரான்னு இங்கே பேச்சு இல்லை. செந்தில் பாலாஜி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, அது நிராகரிக்கப்படுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு பின்னடைவு தான். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கோரிக்கை வைக்கிறாரு? சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி நேற்று ஆஜராகிறாரு. நீதியரசர் கார்த்திகேயன் இருக்கார். அப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா, இல்லைங்க, நம்ம வழக்கை சீக்கிரம் விசாரிக்கணும், சீக்கிரம் கெடு முடிய போகுது, அதனால் என்ன பண்ணுங்கள், தடயவியல் துறை, அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் மட்டும் வரல, மற்றவங்களெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரானவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய டிமாண்ட் எங்களுடைய ப்ரேயர் என்னென்னா, அந்த டிஜிட்டல் நகல்கள், அதாவது ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவோட டிஜிட்டல் நகல்கள் எங்களுக்கு கொடுக்கல, அது கொடுத்த பிறகு தான் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிக்கணும், அதுக்கு முன்னாடி விசாரிக்கக்கூடாதுங்கிறாங்க. இதுக்கு அமலாக்கத்துறை கடுமையாக எதிர்ப்பு. ஏன்னா அப்படி கொடுக்குறது இப்படிலாம் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிரும். ஏற்கனவே செந்தில் பாலாஜியை வெளியில் விட்டதுக்கான முக்கிய ரீசன் 1000 சாட்சிகள், 1000 சாட்சியை எப்போ விசாரித்து எப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது, எத்தனை வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கணும், ஏற்கனவே கெஜ்ரிவால்லேருந்து ஹேமந்த் சோரன்லேருந்து எல்லாத்தையும் விட்டாச்சு, அப்போ இவருக்கு மட்டும் ஒரு நீதியா அப்படின்னு விட்டாங்க. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குறதா இருந்தது. அப்போ இடி போய் இல்லைங்க இன்னொரு நாள் கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு லேட் ஆச்சு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு என்ன கோவம்னா, ஏங்க இடி முதல்ல வேகம் எடுத்தீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சுருக்கணும், அவர் தப்பு பண்ணியிருந்தா. நீங்கள் விட்றீங்க, அவரும் 100வது நாளாக நீட்டிப்புன்னு எவ்வளோ நாள் தாங்க நீட்டிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது கூட வெகுஜன மக்கள் மத்தியில் செந்தில் பாலாஜி தப்பு தாங்க பண்ணியிருக்காரு, ஒரு காலத்தில் ஸ்டாலின் சொன்னவர் தானே, உண்மை தானே சொன்னார், இதே ஸ்டாலின் சொன்னவர் தானே, அவர் ஒரு ஊழல்வாதின்னு சொன்னவர் தானே, இப்போ எப்படி ஒரு யோக்கியர் ஆகிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு திமுகட்டிருந்து பதில் இல்லை. அதிமுக தரப்பில் அவங்களும் இல்லை செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஏங்க அதிமுக திட்டுறீங்களே, உங்கள் ஆட்சியில் தானே பண்ணார், திமுக திட்டுறீங்களே, ஏங்க அவங்க அங்கே இருக்கும்போது நீங்கள் தானே பாராட்டினீங்க, 2 பேர் மேலேயும் தப்பு தானே, நியாயமாக பேசுனா 2 பேர் மேலே தான் தப்பு. அப்போ செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவராங்கிறத விட இன்றைக்கி சட்டம் தான், சட்டம் என்ன சொல்லுது அதுதான். இப்போ கூட சட்டப்படி அவங்க இல்லை அவரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிடுச்சு. இப்போ என்னென்னா மற்றவங்கள விசாரிக்கணும்னு சொல்கிறது ஒன்று, இன்னொன்று என்ன நெருக்கடினா, எத்தனையோ வழக்குகள் இந்தியாவில் இருக்கும்போது இந்த வழக்கை நாங்கள் மானிட்ரு பண்ணுவோம்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுவும் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கேட்ட கேள்வி என்னங்க, அது நாங்கள் ஜாமீன் கேட்டீங்க, உடம்பு சரியில்லை, அவர் அமைச்சராக இல்லைன்னு கேட்டீங்க, நாங்கள் விட்ட ஒன்று அமைச்சராகிட்டீங்க, இப்போ உடம்பு சரியாயிடுச்சா, போயிட்டே இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டிஷனு, எந்த முதலமைச்சரின் தலைமையின் கீழ் இவருடைய விசாரணை நடக்குதோ அந்த முதலமைச்சர் இவர் ரொம்ப நல்லவர், ஒரு தியாகி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எப்படி நியாயமாக நடக்கும்? இது ஒரு விஷயம். என்ன சிக்கல், இப்படியே ஏதாவது குளறுபடி ஆகிட்டே இருந்ததுன்னா உச்சநீதிமன்றம் ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்தால் அந்த கேஸ் வேகமாக நடக்காது, இன்னொரு மாநிலத்துக்கு மாத்திரன்னு சொல்லிட்டா சிக்கல். எல்லாத்தையும் தாண்டி இதே திமுகவாக இருந்தால் இதை சூப்பராக கையாளும். திமுக மேலே 1000 விமர்சனம். இந்த விஷயத்தை ஏன் ஜெயலலிதாவுக்கு இதே மாதிரி தான் வழக்கு, கரெக்டாக சுப்பிரமணிய சாமி அவர்கள் போட்ட வழக்கு, சுப்பிரமணிய சாமியே வழக்கு போட்டிருக்காரு. ஆனால் கலைஞர்கள் சுப்பிரமணிய சாமி அந்த வழக்கு எடுக்கலை, திமுக ஒரு வழக்கு போடுது. ஏன்னா சுப்பிரமணிய சாமி நாளைக்கு பின்வாங்கினாலும் வாங்கிடுவார். அன்பழகன் அவர்கள் போட்ட வழக்கு என்ன வழக்கு, இந்த சொத்து குவிப்பு வழக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனு போட்டதுனால தான் பெங்களூர் மாற்றுறாங்க. அப்புறம் தான் பரப்பன சிறையில் இருந்தாங்கல்ல, அது திமுக அந்த சட்ட பிரச்சனைலாம் பக்காவாக கையாளும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனையான பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது கைது நடவடிக்கைக்கு போகும் அப்படின்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. பிஜேபி மேலே ஒரு குறை என்ன, பிஜேபிக்காரங்களுக்கு என்னப்பா அது ரைடெல்லாம் விட்றீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேது, துரைமுருகன் நல்லா இருக்காரு, குடும்பத்தில் யாராவது அரெஸ்ட் பண்ணி ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியே, அப்போ நீங்களும் திமுக ஒரு மறைமுக லீடிங்கில் இருக்கீங்களோ அப்படின்னு பிஜேபிக்காரர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஈடியை பற்றிய முதல் மக்களின் நினைப்பு என்ன, இப்போ என்னென்ன ஈடியை பற்றிய மரியாதை மக்களுக்கு போயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, நீதித்துறை சம்மந்தப்பட்ட விஷயம், செந்தில் பாலாஜிக்கு நீதித்துறை ரிலீஃப் கொடுத்துருந்தா ரிலீஃப் கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். இப்போ கிடுக்கி இப்படி தான்.
இது செந்தில் பாலாஜி சிக்கல், ஆனால் கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இதை பிஜேபியோ இடியோ எப்படி கொண்டு போவதுன்னு தெரில. ஒன்று தான், பிஜேபி ஒரு முடிவு பண்ணும். அவங்க எவ்வளோ நாள் விடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், எப்போ இறுக்கி பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அவர்கள் ஏதோ ஒரு முடிவில் இருக்கிறார்கள். எந்த முடிவாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை பெயர்ந்தால் நல்ல விஷயம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.